தமிழக வெற்றி கழகம் ஐயா தற்குறிகளின் தலைவன் விஜய் அவர்கள் மீண்டும் பரப்புரைக்கு வர்றாருன்னு சொன்னோடனையும் ஆளுக்கு அல்லைய பிடிக்குது. ஐயோ எங்கள் ஊரா எந்த ஊருன்னு தெரியலேன்னு பார்த்தா கடைசியில் சேலம்ட்டாங்க. சேலத்தில் உள்ள பூரா இப்போ பரபரன்னு இருக்கான், என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா இன்னும் இவங்க மாறினதாகவோ திருந்தினதாகவோ தெரியல. எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம்னு அங்கே போய் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்தில் நடந்து முடிந்த இன்னும் ஒரு சொற்ப நாட்கள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள மீண்டும் அந்த பரப்புரைக்கு அனுமதி அப்படின்னு கேட்கறது உண்மையாகவே ஒவ்வொருத்தரும் எந்த ஊரில் அப்படின்னு தான் கேட்க வேண்டியது இருந்துச்சு. நல்ல வேலை எல்லா பேரும் தப்பிச்சிட்டான், கடைசியில் சேலத்துக்காரன் தான் மாட்டிக்கிட்டான். பார்ப்போம் இந்த சேலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் அதற்கு முன்னதாக இவங்க கேட்ட டிசம்பர் 4ஆம் தேதிக்கு அனுமதி தர மறுத்து இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை. என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, 3ஆம் தேதி கார்த்திகை தீப நாள், 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு நாள் வருது. இந்த ரெண்டுக்கும் இடையிலான இந்த 4ஆம் தேதியை தர முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க பதிலுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இனி அதை அடுத்து என்ன நடக்க போகுது, அனுமதி தரலைனாலும் மீறி நடத்த போகிறாங்களா இல்லை வேற ஒரு தேதிக்கு மாற்றம் செய்ய போகிறாங்களான்னு தெரியல. எது எப்படியோ எந்த ஊருக்கு போகிறாங்களோ அந்த ஊருக்காரையும் தப்பிச்சுக்க, வேற ஒன்றும் அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை.